ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற டைம்ல ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய அணி எது அப்படின்றதுல ப்ரூவ் பண்றதுல ஒவ்வொரு கட்சி இறங்கிட்டாங்க. இப்போ புரட்சி பாரதம், ஃபார்வர்ட் பிளாக்லாம் சொல்லிட்டாங்க, நாங்க அதிமுக கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாவேகா கூட சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. திமுக கூட்டணி அப்படியே இருக்குது. இதுல இன்னும் நிறைய பேர் உள்ள வருவாங்க, புதுசா உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்டிஏ கூட்டணியும் மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே வந்து சேர்றதுக்கோ இல்ல கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கோ இல்ல அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கோ முன் வரல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு இன்னும் யாரு கூட போய் சேர போறோம் அப்படின்றத பேச்சுவார்த்தையில் நடத்திட்டு இருக்காங்க. 9ஆம் தேதி கன்ஃபார்மா நான் அறிவிச்சிடறேங்க, எங்களுடைய பொதுக்கூட்டத்துல அந்த மாநாட்டுல நிச்சயமா நாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக தொடர்ந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமா என்ன பண்ணாங்க, கடந்து வந்துட்டாங்க. இன்னைக்கு 3 நாள் கழித்து மாநாடு நடத்த போறாங்க கடலூர்ல. அந்த மாநாடுல நிச்சயமா அனௌன்ஸ் பண்ணுவோம். யாரு கூட கூட்டணி வைக்க போறீங்க? அதிமுகவா, என்டிஏவா, இல்ல தாவேகாவா, இல்ல திமுகவா இப்படின்னு தொடர்ந்து பேச்சுக்களை போயிட்டு இருந்தது. இவங்களும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. திடீர்னு திமுக ஆதரவா பேசுவாங்க, திடீர்னு திமுகவை எதிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஃபேவரா பேசுவாங்க, பாஜகவுக்கு ஃபேவரா பேசுவாங்க, தம்பி விஜய்க்கு ஃபேவரா பேசுவாங்க. இப்படியா தொடர்ந்து தேமுதிகவும் என்ன பண்ணாங்க, மாத்தி மாத்தி குழப்பிட்டே வந்திருந்தாங்க. கடைசியில ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. இப்ப என்ன அப்படின்னா, தலைமை கழகத்துல மாவட்ட செயலாளர்களை கூட்டி வாக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க. யாரு கூட கூட்டணி வைக்கணும்? ஏன்னா இவங்க வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாங்க. சுற்றுப்பயணத்துல மேற்கொண்டு ஒவ்வொரு நிர்வாகிகளை சந்திக்கும் போது அங்கேயும் என்ன பண்ணிருக்காங்க, கருத்துக்களை கேட்டிருக்காங்க. யாரு கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு. அங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, பாஜக கூட கூட்டணியில இருந்துட்டோம், அதிமுக கூட கூட கூட்டணி இருந்துட்டோம், திமுக கூட கூட்டணி இல்லையா, இப்போ இந்த தேர்தல் அவங்களுக்கான பாசிட்டிவான தேர்தலா இருக்கு, ஏன் அவங்க கூட கூட்டணி வச்சு கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு பல பேர் சொன்னதாகவும் தகவல் இருக்கு. இதுல ஒரு சாரார் புதுசா கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்கள் மத்தியில எழுச்சி பெற்று இருக்கிற விஜய் கூடைய கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு பல பேர் என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இதுல 2 கருத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு, விஜய் கூட நம்பி கூட்டணிக்கு போவாங்களா? ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுல 3வது ஒரு அணி உருவாக்கி விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் நிக்கப்பட்டு டெபாசிட்ல இருந்தாங்க, தோத்து போனாங்க. சோ திரும்பவும் 3வது ஒரு அணி நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிற நிலைமையிலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இருக்கிறாங்க. அது போக திமுக கூட கூட்டணி வச்சா கட்சி அடுத்த கட்டமைப்பு கொண்டு வரலாம். ஏன்னா விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி சரிவு இருக்கு. அதாவது விஜயகாந்த் இருக்கும் போதே பெரும் சரிவை ஏற்படுந்தது. அதுக்கப்புறம் விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு கொஞ்சம் சரிவு இருந்தது. இந்த கட்சி அவங்களுக்கு, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய கட்சி கட்டமைப்பை நாங்க கொண்டு வரணும், பழையபடி இடத்துக்கு நாங்க வரணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசையாவும் இருக்கு. சோ அதனாலதான் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டாங்க. தன்னுடைய கணவர் இறந்த துக்க கையோட என்ன பண்ணாங்கன்னா, கட்சியை வலுப்படுத்தணும். கேப்டன் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த கட்சி எப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்ததோ அதை விட அதிகமா ஆக்கி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதற்கொண்டு, அவங்க மகன் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டாங்க. நிர்வாகிகளை சந்தித்து வந்தாங்க. இன்னைக்கு தேமுதிக அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது தமிழ்நாட்டுல. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. அப்படியா இருக்கச்ச தேமுதிக யாரு கூட போய் சேர போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா எல்லாருக்கிட்டையுமே என்ன பண்ணுச்சு, எதிரதா இருந்தது. இப்போ இன்னும் 3 நாள் தான் இருக்கு. 9ஆம் தேதி அவங்களுடைய கட்சி மாநாட்டுல இந்த விஷயத்த கொண்டு வர போறாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இதற்காக பிரத்யேகமா ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தனித்தனியா வாக்குச்சீட்டு கொடுத்து யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க கைப்படவை எழுதி அந்த பெட்டிக்குள்ள போட்டணும். இந்த பாக்ஸ்ல விழுற கடிதத்தை இவங்களே, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே நேரடியா அந்த கடிதத்தை எடுத்து பார்க்க போறதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில யாரு அதிகமா மெஜாரிட்டியா எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க, இதுல எந்தெந்த கட்சி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாக்குறோம். திமுக, அதிமுக, என்டிஏ கூட்டணி, தாவேகா, இந்த எந்த கட்சி கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறாங்க. இதுல பெரும்பாலானோர் யார சூஸ் பண்றாங்க, மாவட்ட செயலாளர் பொறுப்பிலே விட்டுறாங்க. தலைமைனா முடிவு எடுக்கிறாங்க. தலைமைனா யாருங்க? மாவட்ட செயலாளர்கள் தான் தலைமை, ஒவ்வொரு தொண்டர்கள் தான் தலைமை. அதனால தொண்டர்களின் சார்பா மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, அதை பிரதிபலிப்பாங்க. தொண்டர்களின் பிரதிபலிப்பு மாவட்ட செயலாளர்கள் எங்க கேட்ட பிரதிபலிப்பாங்க. அதனால மாவட்ட செயலாளர்கிட்டே கொடுத்துடுறேன். ஏன்னா ஒரு சில கட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் உயர்மட்ட நிலை குழு கூட்டுவாங்க, அதுக்கப்புறம் அங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க, கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புதுவிதமா
ஒரு கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், இது மாவட்ட செயலாளர் பொறுப்பில் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் சூஸ் பண்ணட்டும். யாரு எந்த கட்சியை அதிகப்படுத்துறாங்களோ, இப்ப திமுக அதிக பர்சன்டேஜஸ்னா திமுக கூட்டணி அவ்வளவுதான். அதிமுக அப்படின்னா அதிமுக கூட்டணி, தாவேக்கானா தாவேக்கா கூட்டணி அவ்வளவுதான் டிக்ளேர். நான் இதுல தலையிட மாட்டேன், கட்சி மேலிட தலையிடாது, தனிநபர் தலையிட மாட்டாங்க, மாவட்ட செயலாளர்கள் விருப்பம் தான் அப்படின்ற ரேஞ்சில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் புதுவிதமா ஒரு கருத்தை கொண்டு வந்து இந்த தேர்தல் கூட்டணி அனௌன்ஸ் பண்ண போறதா தகவல் இருக்கு. இதுல தேமுதிகவுக்கு முக்கிய பொறுப்பு இருக்கு, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு முக்கியமான கடமையும் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப கட்சியை வலுப்படுத்தணும். தேமுதிக அப்படின்ற கட்சி 2026 சட்டமன்ற தேர்தல எப்படியாவது இழந்ததை பெற்றணும், அங்கீகாரத்தை பெற்றணும். தமிழ்நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தது தேமுதிக. ஆனா 2011க்கு பிறகு அதுக்கப்புறம் நீங்க நடந்த தேர்தல ஒன்னொன்னா தேர்தல தோத்து அங்கீகாரத்தை இழந்துட்டாங்க. இப்ப திரும்பவும் இந்த தேர்தல்ல இவங்க அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து இருக்கு. ஏன்னா தேமுதிகல சில கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா அதிமுக நம்மளுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறேன்னு சொன்னாங்க, ஏமாத்திட்டாங்க, தரல அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் திமுக தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சில தொகுதிகளை ஒதுக்குறதாகவும் ராஜ்யசபா சீட்டு தரப்போறதாகவும் தகவல் வந்தது. குறிப்பா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், விஜயபிரபாரன் இவங்க 2 பேரும் இல்லாம ஒரு 7 சீட்டு பிளஸ் ராஜ்யசபா சீட்டு, குறிப்பா 10 சீட்டு ராஜ்யசபா சீட்டு, இவங்க இந்த சீட்டு திமுக பக்கம் தரப்படும் அப்படின்ற தகவலும் கசிந்தது. இத ஏவாவேலு, அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் முன்னெடுத்து நடத்தினதாகவும் தகவல் வருது. ஆனா அதிகாரப்பூர்வமான தகவல் இல்ல, அரசல் புரசலா பேசப்பட்ட ஒரு தகவலா தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்னதான் நீங்க தேமுதிகவை சுற்றி நீங்க ஒரு ரூமர் கிளம்பினாலும் நாங்க மாவட்ட செயலாளர்கள் முடிவின்படிதான் நாங்க முடிவை அறிவிக்க போறோம் அப்படின்றத தெல்ல தெளிவா இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதனிடையில தேர்தல் நெருங்க போகுது, அவங்க பொதுக்கூட்டமும் நெருங்க போகுது. இந்த மாநாடுல அவங்க தெளிவா யாரு கூட கூட்டணி அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. இதனிடையில விருதாச்சலம் தொகுதி எங்க தொகுதி, நாங்க கூட்டணியில இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த விருதாச்சல தொகுதியை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். விருதாச்சலத்துல அவங்களுடைய மகன் பிரபாகரன் விஜயகாந்தை நிக்க வச்சு அங்க ஜெயிக்க வைக்க போறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஒருவேளை திமுக கூட்டணிக்கு போனாலும், இங்க அதிமுக கூட்டணி போனாலும், தாவேகா கூட்டணி போனாலும் விருதாச்சலம் தொகுதியை விட்டு கொடுக்க மாட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்படின்றதுல தெல்ல தெளிவா இருக்கிறாங்க. தேர்தல் நெருங்க போகுது. இதனிடையில இன்னும் 3 நாள்ல தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லார் மத்தியிலும் இருக்குது. 9ஆம் தேதி தேமுதிக யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், திமுகவா அதிமுகவா தாவேகாவா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.